ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சீரடியிலிருந்து இந்த சாயப்பா இப்போது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கேன். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் பெருசாக மகிழ்ச்சி இல்லைனாலும், சந்தோஷம் நிறைஞ்சு இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட, இப்போது நீ என் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்காகவும் உன்னுடைய நேர்மையான முயற்சிக்காகவும் இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன் எண்ணங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும்போது நான் எப்படி உனக்கானதை உன் கைகளில் தராமல் இருப்பேன்? நன்றியோடும் நம்பிக்கையோடும் நீ இருந்தீனாலே கூடிய சீக்கிரம் இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி உன்னை உயரத்துக்கு கொண்டு போவேன். ரொம்ப நாளா எந்த காரியம் நடக்கலைன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தியோ, நான் உனக்கு எதை நடத்தி கொடுக்கணும்னு ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தியோ, இப்போது அதை சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் வேணும்னா நீ எதிர்பார்த்தது நடப்பதற்கு சரியான நேரங்காலம் வராமல் இருந்திருக்கலாம். இப்போது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும்படியாக நேரம் வந்துருச்சு. நீ எதிர்பார்த்ததை விட எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை அழகாக அமைச்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன் எதிர்கால வாழ்க்கையை ஏற்ற மிகுந்த வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க இந்த சாயப்பா வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் பொறுமையும் ஒருபோதும் வீண் போகாது. உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை உண்டாக்கி உனக்கான முன்னேற்றத்தை தர நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் தைரியமாக முன்னேறு. உன் வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து என் அருளால் உன்னை சரியான பாதையில் வழி நடத்துகிறேன். காலையில் தினமும் கண் விழிக்கும் போதே உன் நினைப்புக்கு வருவது இந்த சாயப்பா நான் தானே. கண்டிப்பாக உன்னை நான் ஆசீர்வதிச்சு ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். நேற்று நடந்ததையெல்லாம் ஒரு வேதனையாக அல்ல, ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு இன்னைய நாளை நீ தெளிவோடும் பொறுப்போடும் சரியாக பயன்படுத்திக்கோ. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களில் நீ விழிப்போடு இருந்து உனக்கு சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். அந்த அறிவுரையை உன் மனசில் ஆழமாக ஏற்றுக்கிட்டு என் நாமத்தை எப்போதும் உச்சரிச்சுக்கிட்டே உன் செயல்களை செய்ய தொடங்கு. நீ தொடங்கும் காரியம் யாவற்றையும் உனக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. நீ நேர்மையோடு செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் நான் கவனிச்சுக்கிட்டே தானே இருக்கேன். கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா தடைகளையும் அகற்றி உன்னை வெற்றி அடைய செய்வேன். உனக்கான உதவி உன் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தாலும் உன் குலதெய்வத்தின் அருளாலும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து உன் தேவையை நிறைவேற்றுவதற்காகவும் நிச்சயமாக உன்னை நோக்கி வந்து சேரும். கிரகங்களின் பாதிப்புகள் உனக்கு இருந்தாலும் என்னை நம்பி வணங்கக்கூடிய உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் துன்பங்களையும் துஷ்டர்களையும் வலுவிழக்க செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். இனி எல்லாமே உனக்கான புண்ணியமாக மாறப்போகுது. எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அத்தனையையும் அகற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். உன்னை சுற்றி பாதுகாவலாக இருக்கும் இந்த சாயப்பா உன்னை சரியான வழியில் வழி நடத்தி எந்த தீமையும் உன்னை நெருங்காமல் செஞ்சு காட்டுறேன். உன் மனசுக்குள்ள அடிக்கடி இருந்த பயமும் பதட்டமும் இப்போது இல்லையல்லவா? என்னை நம்பி வந்த பிறகு இனி உனக்கு எந்த பதட்டமும் பயமும் தேவையில்லை. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உனக்கு மன தெளிவை உண்டாக்கி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். தடுமாறக்கூடிய உன் எண்ணங்களை சரி செஞ்சு உனக்கு நல்ல எண்ணங்களையும் நம்பிக்கையும் தளராத தைரியத்தையும் கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே உனக்கான நேரம் நிச்சயமாக உன்னை நோக்கி வந்து சேரும். உனக்கு தெளிவை கொடுத்து உன் வாழ்க்கை பாதையை சரிப்படுத்தி இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. இந்த சாயப்பா நானும் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த நொடியிலிருந்தே உன் விதி மாறத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் இருந்த இருளையெல்லாம் மெதுவாக அகற்றி உனக்கான நல்ல வெளிச்சத்தை கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். நீ எப்போதும் அமைதியாக இரு.
மனசில் என்ன நினச்சாலும் என் நாமத்தை சொல்லிக்கிட்டேன் அது நல்லபடியாக நடக்கணுன்ற நம்பிக்கை வை. உன் வார்த்தைகள் குறைந்தாலும் உன் மனசு உண்மையாக இருக்கட்டும். உன் வேண்டுதல்கள் எல்லாமே என்னை வந்து சேராமல் போகாது என் தங்கமே. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு தேவையான ஆற்றலையும் கொடுத்து சரியான நேரத்தில் நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உனக்கு மன உறுதியை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்த நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ தள்ளி நிற்க விரும்புகிறது யாரையும் ஒதுக்கணும்னு இல்லை. உன் தரப்பிலிருந்து வரும் புறக்கணிப்பும் அது கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நீயே தொலைஞ்சு போயிடக்கூடாது. மற்றவங்க கண்ணு முன்பாக நீ உறுதியாக வாழ்ந்து காட்டணுங்கிறதுக்காக ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக தான் நீ மற்றவங்களை விட்டு தள்ளி நிற்கிறங்கிறது இந்த சாயப்பா எனக்கு புரியுது. அமைதியாக நீ விலகி போனாலும் ஒவ்வொருவரிடமிருந்தும் உனக்கு கிடைக்க வேண்டிய அன்பும் உணர்ச்சி பிணைப்பும் உனக்கு வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் சில பிரிதல்களும் சில மனக்கசப்புகளும் இருக்குன்னு எனக்கு தெரியும். உண்மையான உன்னுடைய அன்புக்கு இந்த உலக மனிதர்கள் உன்னை பற்றி புரிஞ்சுக்காம இருந்தாலும் இந்த சாயப்பா உன்னை பற்றி எல்லாருக்கும் தெளிவாக விளக்கம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டுறேன். யார் உன்னுடைய அமைதியை மதிக்கிறாங்க, யார் உன்னுடைய இயலாமையை இல்லாமையை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. நீ எப்போதும் அமைதியாக இருந்தாலே இந்த சாயப்பா உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீ அக்கறையாக பார்த்துக்கோ. இந்த பூமியில் இனி இருக்கக்கூடிய மிச்ச வாழ்க்கையை நீ நிம்மதியாக அனுபவித்து சந்தோஷமாக வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். உன்னுடைய அன்பையும் உன் பக்தியை மட்டும் நீ எனக்கு கொடுத்தாலே போதும். உனக்கு மன வலிமையை கொடுத்து உன்னை பாதுகாத்து உனக்கான நல்ல அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். உன் மன வலியையும் கண்ணீரையும் எனக்கு காணிக்கையாக கொடுத்து விடு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நல்ல பலன் உண்டாகும்படி செய்கிறேன். நீ நிம்மதியாக இருப்பது தான் உன் வாழ்வின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கும். நான் உனக்கு துணையாக இருந்து உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். இப்போது குழப்பமடைந்து இருக்கும் உனக்கு மன தெளிவை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியையும் உருவாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசு 1000 விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தினாலும் நீ எதற்கும் அடிமையாக மாறி அதையே உட்காந்து நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. உன் அமைதியை காப்பாற்றும் ஞானத்தை பிடித்துக்கொள். உன் மனசை நீதான் ஆளணுமே தவிர உன் மனசு அது இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்கக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கை நிம்மதியாக மாறும்படி இந்த சாயப்பா உன் கூடவே இருக்க போகிறேன். முந்தி செல்வதுதான் முன்னேற்றம் என்பதை புரிந்து கொள். யாரையும் முந்தனும் நீ நினைக்காதே. உனக்கான முன்னேற்றத்தை நீ நோக்கி முன்னேறி போய்கிட்டே இரு. கெட்டவங்களை பார்த்து அவங்க வாழும் முறையை பார்த்து நம்மளும் அதே போல் அதே மாதிரி வாழ்க்கையை வாழலாம்னு யோசிக்காதே. கெட்டவர்கள் ஒருபோதும் நல்லவர்களை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களின் கண்கள் வெளிச்சத்துக்கு பழகாது. அவர்கள் இருளிலேயே இருந்து இருளான பல வேலைகளை விஷயங்களை செஞ்சு சம்பாதிச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் நல்ல பிள்ளையாகிய உன் மனசு எப்போதும் நிம்மதியாக இருக்கணும். ஒளி மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழணும்னு இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். நீ யாரையும் முந்தணும்னு முயற்சி செய்யாமல் யார் கூடயும் போட்டி போடாமல் நேற்று இருந்த உன்னை இன்னைக்கு நீ முந்தினா போதும். உன் நேர்மைதான் உன் வேகம், உன் பொறுமைதான் உனக்கான உயரம். நல்ல பிள்ளையாகிய நீ தாமதமாக ஜெயிச்சாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சு நிற்பாய். நான் உனக்கு துணையாக இருந்து கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுப்பேன். கெட்டவர்கள் சீக்கிரமாக மேலே உயர்வது போல தெரிந்தாலும் என் நிழலில் தானே அவங்க இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க தாழ்ந்து போயிடுவாங்க. ஆனால் நல்ல பிள்ளையாகிய உனக்கு எல்லா விஷயங்களும் நடக்க தாமதமானாலும் மிகப்பெரிய அளவில் நீ உயர்ந்து நிற்பாய் என் செல்லமே. நீ யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்பியவர்கள் மாறும்போதோ அல்லது நீ நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றும் போதோ காலத்தின் சூழ்நிலையால் நீ நிற்கதியாக நிற்கும் சூழ்நிலை வரும்போதோ நீ ரொம்ப கலங்கி போயிடுவ. அதனால தான் நீ யாரையும் நம்பாமல்
யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம இந்த சாயப்பா என் மேலே மட்டும் நம்பிக்கை வைன்னு சொல்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிடாதவன் இந்த சாயப்பா நான் மட்டும்தான். உன் மன அமைதியை பறித்து கொள்ளும் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கலாம். அவர்கள் கெட்டவர்களாக இருக்கிறதால எல்லாத்தையும் கெட்ட விதமாகவே செய்வாங்க. அவர்கள் சொல்வதற்கும் செய்வதற்கும் கூட சம்பந்தம் இருக்காது. அவங்க முன்னால் ஒரு முகமும் பின்னால் வேறு முகமும் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க காரியம் முடிஞ்சதும் உன்னை விட்டுட்டு உன்னை பார்க்காம திரும்பி கூட பார்க்காம கண்டுக்காம கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டாம். உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக செய்யக்கூடிய, உனக்கு நல்வழியை காட்டக்கூடிய நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் தங்கமே.